நெட்வொர்க்கிங் ஈவென்ட்னா என்ன? நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ட நம்ம எப்படி ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நெட்வொர்க்கிங் ஈவென்ட்னா என்ன? ஒரு துறையில இருக்கிற ப்ரொஃபஷனல்ல இருந்து ஆரம்பிச்சு அமெச்சூர் வரைக்கும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது, சில பேத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் கூட கிடைக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட்டு வரக்கான ஒரு மீட்டிங் தான் நெட்வொர்க்கிங் ஈவென்ட். நம்மள நிறைய பேர் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்க்கு போனா எல்லாத்தோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். கான்டாக்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துரலாம். நம்ம அத வச்சு எப்படியாவது க்ரோ ஆயிரலாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது மட்டுமே கிடையாது நெட்வொர்க்கிங் ஈவென்ட். நெட்வொர்க்கிங் ஈவென்ட்னா நம்ம ஃபீல்ட்ல இருக்க ஒரு பர்சன் கூட ஜென்யூனா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது, அவங்க கூட நாலேஜ் ஷேர் பண்றது, ரெண்டு பேரும் சேர்ந்து வளர முடியுமாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கிறதுக்கு தான் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்டை மெயினா நீங்க யூஸ் பண்ணணும். ஏன் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்? ஏன் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? இதை நீங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு யார தெரியுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அதுக்கு தான் இந்த நெட்வொர்க்கிங் ஈவென்ட் மெயினா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நம்ம போய் ஒரு பெரிய ஆள் கூட கனெக்ட் ஆனா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னு. அது மட்டும் கிடையாது. யார் அப்படிங்கிறது அது யாரா வேணா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு நல்ல டைரக்டரா இருக்கலாம். உங்க விஷனுக்கு ஏத்த ஒரு சினிமாட்டோகிராஃபர் அந்த நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல கிடைச்சக்க அப்புறம் உங்க படத்தோட அவுட்புட் ரேஞ்சே மாறலாம்ல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க அடிக்கோடிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஐடியாஸை பிட்ச் பண்றது, நம்மளுக்கு ஏத்த மைண்ட் செட்ல இருக்கிற ஆளோட ஒரு கொலாபரேட் பண்றது. நான் அப்பவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கு, ஆனா அது கரெக்டான சினிமாட்டோகிராஃபர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பர்பஸ்க்கு வேண்டி தான் நம்ம மெயினா நெட்வொர்க்கிங் ஈவென்ட்க்கு போறோம். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மென்டார்ஷிப். உங்களுக்கு ஒரு நல்ல மென்டார் கிடைக்கலாம். ஒரு நல்ல மென்டார் கிடைச்சாலே உங்க கரியரோட பாத்தே வேற திசையில மாறலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. எல்லாருமே நம்ம ப்ரோமோட் பண்ணிக்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ்ல நீங்க ஒரு ப்ரொமோஷன் மோட்டிவ்ல மட்டும் போனீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மளோட அறிவாளியா இருப்பாங்க. அசால்ட்டா உங்களை ஷீல்ட் பண்ணிடுவாங்க. கிவ் அண்ட் டேக் மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடயும் போய் பேசிட்டு எல்லாத்துக்கூடயும் உங்களை செல் பண்ணிருந்தீங்கன்னா அங்க வேலைக்கே ஆகாது. உங்க விஷனுக்கு யார் கரெக்டா ரெசனேட் ஆவாங்களோ அவங்களை கரெக்டா தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போய் பேசுங்க. நான் முன்னாடி பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தாங்க, நெட்வொர்க்கிங் இஸ் நாட் அபவுட் ப்ரோமோட்டிங் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் அ குட் ரிலேஷன்ஷிப். அதை மறந்துடாதீங்க. அடுத்த பாயிண்ட், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன், அந்த 100 பேருக்கு கூட நான் போய் பேச போறேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது பாசிபிளே கிடையாது. யார் கூடயுமே கடைசி வரைக்கும் பேச மாட்டீங்க. யார் கூடயுமே ப்ராப்பரா நெட்வொர்க் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு 3 பேத்த செலக்ட் பண்ணுங்க. அந்த 3 பேத்து கூட ப்ராப்பரா நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நெட்வொர்க் உங்களை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். திருப்பி நான் இந்த இடத்துல ஒரு அடிக்கோடிட்டு சொல்றேன். அவங்க உங்க விஷனுக்கு கரெக்டா ரெசனேட் ஆனா மட்டும் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போங்க. இப்போ நான் சொல்ல போறது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஈவென்ட் நடக்கும்போது அவங்க ஒரு டைம் ஸ்டாம்ப் தருவாங்க. அந்த டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்க அங்க போயிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்க உள்ள போய் உட்காந்துக்கலாம். நீங்க சீக்கிரமா போகும்போது நீங்க நிறைய பேத்து கூட ஆல்ரெடி பேச ஆரம்பிக்கலாம். நீங்க நெட்வொர்க்கிங் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும்போது யார் கூட நெட்வொர்க் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்ப சில நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல அவங்களே ஒரு குரூப் மாதிரி பிரிச்சிருவாங்க. சில நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல நம்ம தான் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி ஒரு குரூப்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே உள்ள போய் பார்ஜின் ஆவாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன பேசுறாங்கங்கிற மாதிரி கேளுங்க. அந்த குரூப் ரொம்ப டைட்டா நின்னுட்டு இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப ஒட்டி ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஏதோ சீரியஸான டாபிக் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள போய் நுழைய பார்க்காதீங்க. ஏதோ ஒரு குரூப் கொஞ்சம் சர்க்கிள் ஃப்ரீயா, ரிலாக்ஸா, அவங்க பாடி போஸ்டர் எல்லாம் நல்லா விரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குரூப் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கு. நீங்க அதுல தாராளமா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன டிப் தான். நீங்க நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல நீங்க நிறைய புது ஆட்கள் தான் பாப்பீங்க. அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் கேட்றாதீங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க. அப்போ நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி சாதாரண கேள்வியே கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? சினிமால எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம எப்பவுமே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை தனியா காமிக்கணும், இல்ல இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபரெண்டா தான் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு எம்பாரஸ்மென்ட் கிரியேட் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸா போறீங்க. ஏ அண்ட் பின்னு வச்சுப்போங்க. அந்த நெட்வொர்க்கிங் ஈவென்ட்க்கு போறீங்க. அங்க போய் நீங்க 2 பேருமே ஒண்ணா சுத்திட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு 3 பேத்த பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஏக்கும் பிக்கும் ஒரு 3 பேத்த தெரியும். ஆனா அதே இடத்துல ஏவும் பியும் நீங்க தனித்தனியா போய் ஒரு 3 பேத்த மீட் பண்றீங்கன்னா, இப்போ அந்த ஏக்கும் பிக்கும் 6 பேத்த தெரியுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம அங்க போய் புதுசா யாராவது ஒருத்தங்கள நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட்க்கு எப்படிங்க பிரிப்பேர் ஆகலாம்? நம்ம ஃபிலிம் மேக்கிங்ல லாக் லைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தாங்க. உங்கள பத்தி பக்கமா சொல்லாம அழகா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் குள்ள பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேத்து கூட ஈஸியா நெட்வொர்க் ஆகலாங்க. ஃப்ரீ நெட்வொர்க்கிங் ஈவென்ட், பெய்டு நெட்வொர்க்கிங் ஈவென்ட். இதுக்கு 2க்கான வித்தியாசங்கள நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரீ ஈவென்ட் ரொம்பவே கம்மியா தான் நடக்குங்க. மோஸ்டா பெய்டு ஈவென்ட் தான் நிறைய நடக்கும். பெய்டு ஈவென்ட்டே நிறைய நடத்துறாங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்தாலே நமக்கு எவ்வளவு செலவாகுதுங்க. சோ நிறைய பேர் வந்தா அதுக்கான செலவு யோசிச்சு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெய்டு ஈவென்ட் நடத்துறதுக்கு அதுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் தான் அதுக்கு அமௌண்ட் கட்டி சேருவாங்க. என்னடா ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. இதுக்கு போனா நமக்கு வேல்யூ இருக்கு, கண்டிப்பா அதுல வேல்யூ நமக்கு எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் அங்க வருவாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ஈவென்ட் பத்தி பார்க்கலாம். இன்னும் சில பேர் இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மள மாதிரி எதுவுமே இல்லாதவங்களும் மேல வரணும்னு நினைச்சிட்டு ஒரு ஈவென்ட் நடத்துவாங்க. அதுதான் ஃப்ரீ ஈவென்ட். அந்த ஈவென்ட்டை நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துடவே கூடாதுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒன்ஸ் அந்த ஈவென்ட்டை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டீங்க, இல்ல அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா
அங்க இருக்கிறவருக்கும் அடுத்தது இவங்களை நம்ம இது பண்ணக்கூடாது, இவங்க இது வரக்கூடாதுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பெய்டு ஈவென்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அவரோட தாட் ப்ராசஸ் மாத்திரும். கண்டிப்பா நீங்க என்ன அப்படி மாத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். யூசுவலா நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல சேர்ஸ் இருக்காது. நீங்க நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய ஈவென்ட்ஸோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, அதுக்கு சேர்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா நெட்வொர்க்கிங் ஈவென்ட்னா அங்க நம்ம போய் பேசணும், நடக்கணும், வாக்கபிளா இருக்கும், ஈவென்ட்ஸ் நடக்கும், அங்க போகணும்னு சொல்லிட்டு யூசுவலா நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ல சேர்ஸ் இருக்காது. அப்படியே சேர்ஸ் இருந்தாலும் நீங்க அதுல போய் உட்காராதீங்க. நெட்வொர்க்கிங் இஸ் ஆல் அபவுட் ஸ்டாண்டிங் அண்ட் கனெக்டிங் வித் ஈச் அதர் தான். இதே ஒரு குரூப் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்டா இருக்கு, ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னா இட்ஸ் ஓகே. நீங்க ஆல்ரெடி அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, யார் வரப்போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ஓப்பன் நெட்வொர்க்கிங் ஈவென்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யூசுவலா சேர் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலுமே நீங்க அதை ஆக்சஸ் பண்ணாம அந்த இடத்துல எப்படி நீங்க ஸ்மார்ட்டா நெட்வொர்க் பண்ணலாம்னு பாருங்க. எப்பவுமே உங்களை பத்தி மட்டும் நீங்க என்ன எடுத்துக்கலாங்கிறது மட்டும் ஒரு மோட்டிவ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி இன்னொருத்தங்க லைஃபை சேஞ்ச் பண்ணலாம், எதுவுமே தெரியலனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. இந்த நெட்வொர்க் ஈவென்ட்ல வந்து நீங்க நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு நிஜமாலே தெரியாதுன்னா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஒரு ஹியூமனாவே நீங்க எவால்வ் ஆவீங்க, பிளஸ் எல்லாத்துக்கூடயும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க இருப்பீங்க. இந்த நெட்வொர்க்கிங் ஈவென்ட் முடிஞ்சோடனே உங்க லைஃப் மாறுமான்னு கேட்டா கிடையாது. லாங் டேர்ம் கனெக்ஷன் ரொம்பவே முக்கியங்க. யூசுவலா இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் நெட்வொர்க் ஈவென்ட் நடத்துறவங்களா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்க அங்கேயே நிறைய பேருக்கு கூட நெட்வொர்க் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி அங்க பேசினவங்களோட கான்டாக்ட் எடுத்து நீங்க பர்சனலா கனெக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அந்த நெட்வொர்க் ஈவென்ட்க்கு அப்புறமும் நீங்க அவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்கிறது ரொம்ப முக்கியங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இதெல்லாம் கண்டிப்பா சில பேர் நோட் பண்ணுவாங்க. நீங்க இன்னொருத்தவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ண போறீங்கன்னா உங்களோட இந்த 2 வெப்பும் ஈக்குவலா கனெக்ட் ஆகி ஒரு ஃபர்மான ஹேண்ட் ஷேக் பண்ணும். அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ண தோணலைன்னா நம்மளோட பண்பாடு இருக்கே, வணக்கம், அழகான ஒரு வணக்கம் வச்சிங்கனாலே அதுவுமே செம ப்ரொஃபஷனலா இருக்குங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, ஷையா இருக்கீங்கன்னா லாஸ் அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஏன் நான் சொல்றேன்னா நீங்க தான் போய் ஒரு இடத்துல பேசணும். ஆனா சில நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ்ல இப்போ நாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னா அதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். அந்த விஷயம் நான் இப்போ என்னன்னு சொல்லிட்டா அது நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடுவீங்க. இன்ட்ரோவர்ட்ஸா மாறிடுவீங்க. இப்போ சில பேர் நம்மள மாதிரி நடத்துறவங்க அதுக்குன்னு ஒரு இனிஷியேஷன் எடுப்பாங்க. அந்த ஷைனஸை பிரேக் பண்றதுக்கு ஐஸ் பிரேக்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் அதை பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் லாஸ். ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் போறீங்கன்னா அட்லீஸ்ட் என்னவாவது பேசுங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்னு எனக்கு புரியுது. உங்க டாபிக் ஏற்ற மாதிரி நீங்க பேச சொன்னா கண்டிப்பா எல்லாரும் பேசுவீங்க. ஸோ உங்களுக்கான டாபிக் எடுத்துட்டு நீங்க தாராளமா பேசுங்க. அந்த ஈவெண்ட்டை உங்க ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தரே, எந்த வித ஈவெண்ட் ஆர்கனைசரும் இல்லாம உங்க ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தரே, ஒரு சக ஃபிலிம் மேக்கரே நடத்துறாருன்னா அந்த ஈவெண்ட்டை நீங்க ஃபுல்லஸ்டா யூஸ் பண்ண பாருங்க. நீங்க சில டைம் அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த ஃபிலிம் மேக்கர் கோஸ்கரமே நீங்க போகலாம். ஸோ அவர் கூடயுமே நெட்வொர்க் ஆக பாருங்க, அவங்க கூட ஜெல் ஆக பாருங்க. யூஸ்வலா இந்த மாதிரி ஃப்ரீ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போறீங்கன்னா அங்க போயிட்டு இதுல நம்ம என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இவங்க நம்ம என்ன குறை வச்சிருக்காங்க, நம்ம ஒரு குறைய சொன்னாதான் நம்ம கெத்து அப்படிங்கிற மைண்ட் செட்டை தாண்டிட்டு நீங்க அங்க எங்க வந்திருக்கீங்க, அதுக்கு எப்படி நம்ம நெட்வொர்க் பண்ணலாம், நம்ம எப்படி அந்த குறைய இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பர்சனலா சொல்லலாம், அடுத்த டைம் அவங்க மாத்திப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேட்டரல் திங்கிங்ல யோசிச்சீங்கன்னா அந்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் நடத்துறதுமே ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அடுத்த லெவலுக்கு போக. இன்னொன்று நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுட்டு போகாதீங்க. கண்டிப்பா சில பேருக்கு அது பூர்த்தியாகும், சில பேருக்கு பூர்த்தியாவது. ஓப்பன் மைண்டடா போங்க. நண்பன் படத்துல விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தான், ஏதோ ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிற மைண்ட் செட்ல போய் உட்காருங்க. கண்டிப்பா அங்க ஏதோ ஒன்று நடக்கும். அங்க எதுவுமே நடக்கலினாலும் ஒரு விஷயம் நீங்க ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுவீங்க. இல்ல யாரோ ஒரு பர்சனை உங்களுக்கு வேல்யூபிளா நீங்க மீட் பண்ணுவீங்க. ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் நடந்துருச்சு, உங்களுக்கு ஜெனியூனா அது பிடிச்சிருக்குன்னா, அது ஜெனியூனா பிடிச்சிருக்குன்னு அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் கிட்டயோ அந்த ஈவெண்ட் நடத்துறவங்ககிட்டயோ தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் திங், உங்களை பத்தி ஒரு லாக் லைன் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்த விஷயம், உங்க ஃப்ரெண்டு கூட தான் நீங்க ஒன்னா சேர்ந்து சுத்துவீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 பேருமே யாரு கூடயும் கனெக்ட் ஆக மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நீங்க மட்டும் தான் கனெக்ட்ல இருப்பீங்க. சோ ஸ்பிளிட் பண்ணி கனெக்ட் ஆகுங்க. மூணாவது விஷயம், யூசுவலா நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் ஸ்டாண்டிங்ல தான் இருக்கும். இருந்தாலுமே அங்க சேர் இருந்தா நீங்க அதை ஆக்சஸ் பண்ணாம நெட்வொர்க் பண்றதுக்கு பாருங்க. நாலாவது விஷயம், அந்த ஈவெண்ட்டுக்கு சீக்கிரம் போக பாருங்க. அப்பதான் நீங்க சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போலாம். நிறைய பேத்து கூட நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசி கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யார் கூட நீங்க அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகணுங்கிற தெளிவான முடிவு நீங்க எடுக்கலாம். அஞ்சாவது விஷயம், ஃபர்ஸ்ட் கிவ் தென் டேக். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்க பாருங்க, அதுக்கப்புறம் எடுக்க பாருங்க. எடுக்கிறதுல மட்டுமே குறியா இருக்காதீங்க, அது கரெக்டா ஒர்க் ஆகாது. ஆறாவது விஷயம், உங்களை மட்டுமே ப்ரோமோட் பண்ணிருக்காதீங்க. கண்டிப்பா இங்க இருக்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிடும். அதை ஷீல் பண்ணி உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது மட்டும் தான் உங்க கோலா இருக்கணும். ஏழாவது விஷயம், ஃப்ரீ ஈவெண்ட்டுக்கும் பெய்டு ஈவெண்ட்டுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அங்க போயிட்டு குறை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நெட்வொர்க் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இவங்களை எப்படி நம்ம குறை சொல்லிட்டு இருக்கலாம்னு மட்டும் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அங்க என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. எட்டாவது விஷயம், ஃபீட்பேக். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடலா இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் ஆர்கனைசரை பர்சனலா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க, நெக்ஸ்ட் டைம் இதை சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லுங்க. ஓகேங்க, உங்க எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி.